Hi, this is Divakar Karupaiya. இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ யூனிஃபார்ம்லி சார்ஜ் இன்ஃபைனட் பிளைன் ஷீட். இப்போ முதல்ல இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு வயரில் இருந்த சார்ஜ் எப்படி அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சு, ஒரு வயரில் இருக்கிற சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளெயின் ஷீட்டில் என்ன இருக்குது, சார்ஜ் அக்குமுலேட் ஆகிருக்கு, அந்த ஷீட்டில் யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோம். அது இன்ஃபைனட் பிளெயின் ஷீட், சரியா? அதுக்கு என்ன இல்லை, அதனோட ஏரியா வந்து இட்ஸ் நாட் அ ஃபைனட், இட்ஸ் அ இன்ஃபைனட். ஓகே, அப்படி இருக்கும்போது இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரைட், ஃபர்ஸ்ட் கன்சிடர் எ தின் இன்ஃபைனட் பிளெயின் ஷீட் ஆஃப் சார்ஜ் வித் யூனிஃபார்ம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா. We wish to calculate its electric field at the point P at a distance R from it. Rங்கிற டிஸ்டன்ஸில் Pங்கிற பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ரைட், பை சிமெட்ரி எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட் அவுட்வர்ட்ஸ் நார்மல் டு த ஷீட். எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த சைடு இருக்கும், பாயிண்ட் அவுட்வர்ட்ஸ் நார்மல் டு த ஷீட். இந்த ஷீட்லேருந்து நார்மல் வெளியில் தான் நோக்கி இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி தான் இருக்கும். ரைட்டா, பாயிண்ட் அவுட்வர்ட்ஸ், இந்த சைடாக இருக்கட்டும் இந்த சைடாக இருக்கட்டும். ஏன்னா அது பாசிட்டிவ் சார்ஜ், ரெண்டு சைடுமே அது கண்டக்டிங் பிளேட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனது ரெண்டு சைடுமே அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவலாக அவுட்வர்ட்ஸில் வெளியே இருக்கும். ரைட்டா, அதுக்கு நார்மலாக. ஆல்சோ இட் மஸ்ட் ஹாவ் சேம் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் அட் பாயிண்ட் பி அண்ட் பி டேஷ். பிக்கும் பி டேஷையும் கம்பேர் பண்ணுவே, ரெண்டும் சேம் மேக்னிடியூட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, பட் இட் இஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, சரி. ஓகே, இந்த ஷீட்டில் இருந்து அப்படி இருக்கும். வி சோஸ் த சிலிண்ட்ரிக்கல், திருப்பி நம்ம இப்போ காசன் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணணும்ல, அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும் ஃப்ளெக்ஸில் இருந்து என்ன பண்ண முடியும், எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுக்க முடியும். ஸோ இங்கேயே நான் என்ன பண்ணுறேன், ஒரு சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸை தான் சூஸ் பண்ணுறேன். அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏன்னு வச்சுக்கிறேன், அதோட லென்த் வந்து 2r வச்சுக்கிறேன். வித் இட்ஸ் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் டு த ஷீட். ஓகே, இப்போ இது 2rனா இங்கே ஒரு r இருக்குது, இந்த சைடு ஒரு r இருக்குது. ரைட்டா, as the line of the force are parallel to the curve of the cylinder. line of force எப்படி இருக்கும், parallel to the curve of the cylinder, curved surface area of the cylinder. இது curved surface ஏரியாவுக்கு parallel இருக்கான், சரியா? curved surface ஏரியாவுக்கு parallel இருந்துச்சுன்னா இவர் curved surface ஏரியாவுக்கு parallel. ரைட்டா, அப்போ ஃப்ளக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. as the line of force are parallel to the curved surface area of the cylinder. அப்போ என்ன இருக்குது, இதில் இருக்க ஃப்ளக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, curved surface ஏரியாவுக்கு parallelனா இந்த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு parallel, சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நார்மல் இங்கே இருக்கும். அப்போ இது 90 டிகிரி வந்துடும். அப்போ சர்ஃபேஸ் ஏரியாவில் என்ன இருக்காது, இங்கே 5 பழசில் நான் சர்ஃபேஸ் ஏரியாவில் மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சு, இங்கே சர்ஃபேஸ் ஏரியாவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரைட், ஓகே. அப்போ the flux through the curved surface is 0. Right, the flux through the plane end face of the cylinder is plane end face of the cylinder அப்படின்னு இங்கே டினோட் பண்ணியிருக்கேன், காமிக்கிறேன். இந்த ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் ப்ராப்ளம் நம்பர் 62 அண்ட் 67 பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிளியரான கான்செப்ட் உனக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா, இதை ஆரிஜினாக வச்சுக்கோம். இந்த பாயிண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், இந்த எந்த இடத்துல இந்த பிளெயின் ஷார்ட் ஷீட் இருக்கோ அதை நான் ஆரிஜினாக வச்சுக்கிறேன். ஆரிஜினாக வச்சுக்கிட்டா இது எந்த சைடு இருக்குது, இது அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். இது எந்த சைடு இருக்குது, நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். இதோட யூனிட் வெக்டர் என்னது, ஐ கேப். இதோட யூனிட் வெக்டர் என்னது, மைனஸ் ஐ கேப். ரைட்டா, ஏன் இப்போ நான் பை இ இஸ் ஈக்குவல் டு இஏன்னு ரெண்டு டைம்ஸ் இஏ போட்டிருக்கேன். அப்படிங்க இ அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஏங்கிறது ஏரியா. அகெயின் ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஏங்கிறது ஏரியா. இங்கே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டிப்பாக ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் திஸ் ஒன். இது இ வெக்டர் ஐ கேப் மைனஸ் ஐ கேப்னு வரும், இது இ வெக்டர் ஐ கேப்னு வரும். அதே மாதிரி இதோட டிஎஸ் வெக்டர் ஏ வெக்டர் அப்படி, இது மைனஸ் ஐ ஏ வெக்டர், இங்கே ஏ வெக்டர் தான். ஓகேயா, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ், ஐ டாட் ஐ இஸ் ஈக்குவல் டு 1. அதனால தான் இஏ இங்கே என்ன வேல்யூ எழுதியிருக்கேன், ஃப்ளக்ஸ் ரெண்டாக பிரித்து எடுத்துக்கிட்டு போகுது. இந்த ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் ஃப்ளக்ஸ் போகுது, இந்த ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் ஃப்ளக்ஸ் போகுது, ரெண்டையும் கூட்டினா தான் நெட் ஃப்ளக்ஸ். அப்போ நெட் ஃப்ளக்ஸ் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு பை இ இஸ் ஈக்குவல் டு இஏ ப்ளஸ் இஏ. ஏன் ரெண்டு இஏ ப்ளஸ் போட்டிருக்கேன்னு பார்த்துக்க, இது பாசிட்டிவ் சைன் தான், இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த சைடு பாசிட்டிவ் சைன் போடுறதுக்கான காரணம் என்னங்கிறத பாரு. இது இ மைனஸ் ஐ கேப் டைரக்ஷன் என்னது, மைனஸ் ஐ கேப். அதே மாதிரி ஏயோட நார்மல் டைரக்ஷன் என்னது, இந்த சைடு மைனஸ் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், இந்த சைடு நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்னா மைனஸ் ஐ கேப், மைனஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ ஐ கேப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இங்கே ஐ டாட் ஐ இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இஏ, இங்கே ஒரு இஏ, இங்கே ஒரு இஏ, டோட்டலாக 2EA.
the charge enclosed by the Gaussian surface q is equal to sigma a. அப்போ q is equal to sigma a na according to Gauss law pi e is equal to q by epsilon naught. அப்போ நான் என்ன எழுதலாம்? pi e is equal to q by epsilon naught நான் pi e க்கு பதிலா 2ea q by epsilon naught எழுதலாம். அப்போ 2ea is equal to sigma a divided by epsilon naught. a cancel ஆயிரும். Then e is equal to sigma divided by 2 epsilon naught. ரொம்ப முக்கியமா கிளியரா பார்க்க வேண்டியது. இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளத்துல நான் என்ன சொன்னேன்? e is equal to lambda 2 pi epsilon naught divided by r. இது ஒரு சிலிண்டர்ல ஒரு வயர் இருக்கு. இந்த வயர்ல இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர்ல இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்னு சொன்னேன்? e is equal to lambda divided by 2 pi epsilon naught r. இந்த ரேடியல் டிஸ்டன்ஸ் ஆர்ங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் இங்கே என்னது ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணுச்சு, ரைட்டா? ஆனால் இங்கே பாரு e is equal to sigma divided by 2 epsilon naught. நல்லா பார்த்துக்க, 2 is a constant, epsilon naught is also a constant. sigma அப்படிங்கிறது தான் என்னது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இல்லையா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு ஷீட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஷீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை மட்டும்தான் பொறுத்து இருக்கும்? இந்த சிக்மாவை மட்டும்தான் பொறுத்து இருக்கும். சிக்மாங்கிறது என்னது? இதனுடைய சிக்மாங்கிறது இங்கே சிக்மாங்கிறது சொல்கிறேன், அந்த ஷீட்டில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது, ரைட்டா? அப்போ அது சிக்மாவை மட்டும்தான் பொறுத்து இருக்குது, எக்காரணத்தை கொண்டு டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்கல, ரைட்டா? கிளியர்லி E is independent of distance and distance from the plane sheet. The field point normal away from the plane sheet on its both side sigma greater than 0 and இப்போ ஒருவேளை the field point normal away from the plane sheet, ஃபீல்டு வந்து அவே ஃப்ரம் த பிளைன் ஷீட், அதாவது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஷீட்லேருந்து வெளியில் போகும். இதே இது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, ஆமாம், 0 விட அதிகம்னா பாசிட்டிவ் சைடு தான். நெகட்டிவ் சைடாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு பிளேட் வந்து நெகட்டிவ் சைனாக இருந்துச்சுன்னா இன்வெர்ட்ஸாக வரும். பாசிட்டிவ் சைனாக இருந்துச்சுன்னா அவே ஃப்ரம் த பிளைன் ஷீட். இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க டேரக்ஷனை. ஃபார் அ ஃபைனட் லார்ஜ் பிளானர் ஷீட் த அபோவ் ஃபார்முலா வில் பி அப்ராக்சிமேட்லி வேலிட் இன் மிடில் ரீஜன் ஓன்லி. சரியா? அதாவது ஒருவேளை ஃபைனல் ஷீட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா எதுக்கு தான் யூஸ் ஆகும்? அந்த மிடில் ரீஜனுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமே தவிர கார்னர்ஸுக்கு யூஸ் ஆகாது. அவே ஃப்ரம் த கார்னர், அந்த கார்னருக்கு யூஸ் ஆகாது. எந்த ரீஜனில் மட்டும்தான் யூஸ் ஆகும்? மிடில் ரீஜனில் மட்டும்தான் இந்த ஃபார்முலா அக்செப்ட் ஆகும், ரைட்? இப்போ எனக்கு இது போக இன்னும் ஒரு ஆட் ஆன் மாதிரி இந்த கொஸ்டினில் ஒரு சின்ன ஆட் ஆன் மாதிரி சேர்த்துக்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ஸ்கேலார் ஆர் வெக்டர். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அ வெக்டர், ரைட்டா? அப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எந்த சைடு இருக்கும்? இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்லையும் டைரக்ஷன் எந்த சைடு இருக்கும்? இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டினில் ஈஸி, அதாவது எப்படின்னா நார்மல் சர்ஃபேஸ் ஏரியாவை இந்த நார்மல் எந்த சைடு காமிக்குதோ அந்த சைடு தான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு நார்மல் இருக்குது, இந்த சைடு ஒரு நார்மல் இருக்கா? அப்போ இதோட டைரக்ஷன், அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த பாயிண்ட் பியில் மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கேட்டிருக்கேன். அப்போ இந்த பியில் மட்டும் இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குமா? அவுட்வேர்டு, இது பாசிட்டிவாக இருக்கிறதையும் நெகட்டிவாக இருக்கிறதையும் பொறுத்து இதோட டேரக்ஷன் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டேரக்ஷன் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அவுட்வேர்டாக இருக்கும், நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இன்வெர்ஸாக இருக்கும். இது ரெண்டுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். இதே மாதிரி பழைய கொஸ்டினுக்குமே என்னது, அதோட டேரக்ஷனும் இம்பார்ட்டன்ட், சரியா? அதை புரிஞ்சுக்க. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது என்னது, இப்போ நம்ம பார்க்குறது மேக்னிடியூட் மட்டும் போதுமானது இல்லை, எதுக்கும் தேவை? டேரக்ஷனும் தேவை, ரைட்டா? அதே மாதிரி போன கொஸ்டினுக்கு நீட்டாக தெளிவாக தெரிஞ்சிச்சு டேரக்ஷன். போன கொஸ்டினுக்கு எப்படின்னா இங்கே பாரு, டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டேரக்ஷன் இந்த சைடு தான் இருக்க போகுது, பிகாஸ் இது ரெண்டுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பிபி டேஷன் 2 கொடுத்துருக்கிறதுனால இதோட டேரக்ஷன் எந்த சைடு இருக்குதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். இதில் நோ மோர் ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் தேவையில்லை. ஏன்னா நான் கண்டுபிடிக்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பர்டிகுலர் பாயிண்ட், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் தான் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறேன். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் தான் இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு? E is equal to sigma divided by 2 எப்சிலான்னு கிடச்சிருக்கு, சரியா? எப்சிலான் நாட்னு கிடச்சிருக்கு. அதனால எனக்கு இந்த பிங்கிற பாயிண்ட்டில் இங்கே எந்த சைடு இருக்குது? அவே தான் இருக்குது. அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சரியா? டேரக்ஷன் இதில் ரொம்ப முக்கியங்கிறத மட்டும் மறந்துடாது, ரைட்டா? தென் தேங்க்யூ.